ஆரோக்கியமான உணவு முறைகள், முறையான உடற்பயிற்சி, ஆழ்ந்த தூக்கம் மற்றும் மன அழுத்த மேலாண்மை. இந்த 4யும் நாம முறையா கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, சர்க்கரை நோய் மற்றும் பிற வாழ்க்கை சார்ந்த நோய்கள தள்ளி வைக்கலாம் அல்லது வராமல் தடுக்கலாம். இதுல பண்டிகைகள் மற்றும் சமூக நிகழ்வுகள்ல இனிப்புகள் கட்டுப்பாட்டுடன் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேரு மத்த நாட்கள்லலாம் கட்டுப்பாடோட இருந்தாலும், பண்டிகை கொண்டாட்டங்கள்ல கட்டுப்பாட்ட தவற விட்டுட்டு, வெயிட் லாஸ்க்காகவும், சர்க்கரை நோய கண்ட்ரோல்ல வைக்கவும் படாத பாடு படுறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு இந்த பதிவுல வாழ்க்கைக்கு நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்க்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. தேன் நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா? அதே சமயத்துல தேனை நாம சர்க்கரைக்கு பதிலா எடுத்துக்கலாமா? அதாவது சர்க்கரையை நேரடியா எடுக்கும் பொழுது சுகர் ஏறுது உடம்புல அப்படின்னு சொல்றாங்க. இதுவே சர்க்கரைக்கு மாற்றா நம்ம தேன் எடுத்துக்கலாமா? இந்த மாதிரி கேள்விகளுக்கு நாம பதில் தெரிஞ்சுக்கலாம். உடல் எடையை குறைக்கும் முயற்சியில இருக்கவங்க கிட்ட தேன் மிகச்சிறந்த தீர்வு அப்படிங்கிற பரவலான நம்பிக்கை காலங்காலமா இருந்துட்டு வருது. குறிப்பா காலையில வெறும் வயிற்றுல வெதுவெதுப்பான தண்ணீர்ல தேன் மற்றும் எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கிறதுனால உடல்ல உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரைஞ்சிடும் அப்படின்னு நம்புறாங்க. ஆனா மருத்துவ அறிவியல் அடிப்படையில பார்த்தா தேன் அப்படிங்கிறது உடல் எடையை குறைக்க மேஜிக் மருந்து இல்லைங்க. தேன்ல வேதியியல் கட்டமைப்புகள் படி அதுல சுமார் 80% சர்க்கரையும், அதாவது குளுக்கோஸ் மற்றும் ஃப்ராக்டோஸ், 17% நீரும், மீதமுள்ளவற்றுல சில தாதுக்களும் என்சைம்களும் இருக்கு. ஒரு ஸ்பூன் வெள்ளை சர்க்கரையில இருக்கிறத விட ஒரு ஸ்பூன் தேன்ல கலோரிகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இதனால தேனை கூடுதல் உணவா எடுத்துக்கொள்ளும் போது அது உடல் எடையை குறைக்க ஹெல்ப் பண்ணாது. ஆப்போசிட்டா உடல் எடையை அதிகரிக்கவே ஹெல்ப் பண்ணுங்க. இருந்தாலும் தேன் உடல் எடையை குறைக்கிறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது அவசியம். வெள்ளை சர்க்கரை அப்படிங்கிறது முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்ட எந்தவித சத்துக்களுமே இல்லாத வெற்றி கலோரி தான். ஆனா தேன் சர்க்கரையை விட இனிப்பு சுவை அதிகம் கொண்டது அப்படிங்கிறதுனால நாம கொஞ்சம் குறைந்த அளவே பயன்படுத்துறோம். தேன்ல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் என்சைம்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை கொஞ்சம் சீராக்க உதவி செய்யுது. தேநீர் அல்லது உணவுகள்ல வழக்கமாக சேர்க்கும் வெள்ளை சர்க்கரைய முழுமையா நீக்கிட்டு, அதுக்கு பதிலா கொஞ்சமா மிக குறைந்த அளவு தேனை நம்ம பயன்படுத்த தொடங்கினோம் அப்படின்னா, அது உங்களுடைய உடல்ல சேரும் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையின் அளவை குறைக்க உதவுது. இந்த மாற்று ஏற்பாடு மட்டும்தான் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு சாதகமா அமைதே தவிர, தேன்ல கொழுப்பை கரைக்கும் தனித்துவமான வேதிப்பொருட்கள் எதுவுமே இல்லை. அப்போ அந்த வெதுவெதுப்பான தண்ணீர், எலுமிச்சை மற்றும் தேன் கலவையில் பின்னணியில் உள்ள உண்மையான அறிவியல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது சிறந்த டீடாக்ஸ் பானமா செயல்படுது. காலையில எழுந்த உடனே இதை குடிக்கும்போது அது உங்களுடைய உடலை நீரேற்றத்தோட வைத்திருக்க உதவி செய்யுது. அது மட்டும் இல்லைங்க, செரிமான மண்டலத்தை சுத்தப்படுத்துது. அது மட்டும் இல்ல, பசியை கட்டுப்படுத்தி அந்த நாள் முழுவதுமே நாம் எடுத்துக்கொள்ளும் உணவின் அளவை குறைக்க வழிவகுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல நீரிழிவு நோய் உள்ளவர்கள் அல்லது இன்சுலின் எதிர்ப்பு உள்ளவர்கள் உடல் எடை குறைப்புக்காக தேனை தேர்ந்தெடுக்கிறது ஆபத்தானது. ஏன்னா தேன் ரத்தத்துல சர்க்கரை அளவை உடனடியா உயர்த்தும் தன்மையை கொண்டிருக்குது. ரத்தத்துல சர்க்கரை மற்றும் இன்சுலின் அளவு அதிகமா இருக்கும்போது உடல் கொழுப்பை எரிப்பதற்கு பதிலா அதை சேமிக்க முயற்சி செய்யுங்க. இதனால நீரிழிவு நோயாளிகள் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சா தேனை தவிர்க்கிறதே பாதுகாப்பானது அப்படின்னு சொல்றாங்க. உடல் எடை குறைப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்வியல் மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். வெறும் தேன் கலந்த தண்ணீரை குடிக்கிறது மூலமா மட்டும் பலன் நமக்கு கிடைச்சிடாது. ஒருவர் எடுத்துக்கொள்ளும் மொத்த கலோரி அளவு, செய்யற உடற்பயிற்சி, தூக்கத்தின் தரம் ஆகியவை தான் உடல் எடையை தீர்மானிக்குது. தேன் ஒரு சுவையூட்டியாக அல்லது சர்க்கரைக்கு மாற்றாக மிக குறைந்த அளவில் நம்ம பயன்படுத்தலாமே தவிர அதை வெயிட் லாஸ் சப்ளிமெண்ட்டா பயன்படுத்தக்கூடாது. அதிக அளவில் அதை எடுத்துக்கவும் கூடாது. உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க தேனை விட கலோரி இல்லாத ஸ்டீவியா போன்ற இனிப்புகளை பயன்படுத்துறது அல்லது இனிப்பு சுவையை படிப்படியாக குறைக்கிறது ரொம்பவே பயனுள்ளதாக மற்றும் நிரந்தர தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்டோட நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.